வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 1 அதோட சிலபஸ் அண்ட் அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். இது பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு இன்கம் டாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸேஷனோட ஆப்ஜெக்டிவ், ஃபீச்சர்ஸ், ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் இன்கம், இதெல்லாம் வந்து அந்த இதுல படிப்போம். என்னென்ன இன்கம் எக்ஸம்ப்டட், அதெல்லாம் வந்து நம்ம இந்த யூனிட் 1ல வந்து பாக்குறோம். ஓகே, இது வந்து ஃபுல்லா தியரி கொஸ்டின் தான். கண்டிப்பா ஒரு 5 மார்க்லயும் அண்ட் 10 மார்க்லயும் இந்த தியரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இந்த யூனிட் 1ல இருந்து நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாமா? இது பாருங்க, செகண்ட் யூனிட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே, இதுல ரெண்டு நமக்கு மெத்தட்ல தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ஒன்னு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அஸ்டைன் பண்றது இருக்கும், அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஓகே, இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அதாவது அந்த ரெசிடென்ஸ்க்கு எவ்வளவு டாக்ஸபிள், ஒவ்வொரு ரெசிடென்ட்டுக்கு, ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி டாக்ஸபிள் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, வெறும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் அண்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு மெத்தட் தான். ரொம்ப 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 ஈஸி அண்ட் அவசியம். உங்களுக்கு இதுல இருந்து ப்ராப்ளம் வரும். 5 மார்க்லயும் வரும், 10 மார்க்லயும் வரும். ஓகே, இது எல்லாமே டீடைல்டா நிறைய வீடியோஸ் வந்து நான் ப்ரீவியஸாவே பார்த்தாச்சு. ஓகே, அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் கமெண்ட்லயும் நான் தரேன். அதுல பாத்துக்குங்க. ஓகே, இப்ப எதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க புக் ஆன்சர் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே ஆன்சர் சேமா இருக்கு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகல அப்படின்றது தான் அர்த்தம். இப்ப இன்கம் ஃப்ரம் சேலரி பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து ப்ரீவியஸாவே நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது வந்து 5 மார்க்லயும் நிச்சயம் கேட்பாங்க அண்ட் 10 மார்க்லயும் கேட்பாங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷன் மெஜாரிட்டி கேட்டிருக்காங்க. இல்ல இந்த அலவன்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து மோஸ்டா வந்து 5 மார்க்ல கேக்குறது. அலவன்ஸ்ல எதெல்லாம் டாக்ஸபிள், எவ்வளவு டாக்ஸபிள்ன்றது கேட்பாங்க. அண்ட் கிராஜுவிட்டி பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, மத்தபடி வந்து 10 மார்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ப்ராப்ளம். அதாவது கிராஸ் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், சேலரி இன்கம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு 10 மார்க்ல கேட்பாங்க. ஆனா நிச்சயம் இதுலயும் வந்து ஒரு 5 மார்க் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் அவசியம் வரும். ஓகே, 4th யூனிட் பார்க்கலாமா? இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்கம் டாக்ஸ் சாப்டர்லயே பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகே, இன்கம் ஃப்ரம் சேலரியா இருக்கட்டும், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஈஸி தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றது இதுவும் 5 மார்க்லயும் அண்ட் 10 மார்க்லயும் கேட்பாங்க. ஈஸியா 15 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தட் படிதான் நம்ம வந்து போடுவோம். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா சேம் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இதுல இருக்கும். அதாவது இதுதான் விஷயம், நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதுல கிடையாது. ரொம்ப கம்மி ப்ரொவிஷன்ஸ் உள்ள சாப்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. அவசியம் இதை படிச்சீங்க அப்படின்னா 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே ரெண்டா, செல்ஃப் ஆக்குபைட், இன்னொன்னு வந்து லெட் அவுட் அப்படின்னு பிரிக்கிறோம். இன்னொன்னு டீம் டு பி லெட் அவுட். டீம் டு பி லெட் அவுட்ன்றது லெட் அவுட் மாதிரியே தான் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகேவா, இது வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப 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 கம்மி மத்த சாப்டரை கம்பேர் பண்ணும்போது. அதனால இது அவசியம் மிஸ் பண்ணிடாம இந்த சாப்டரை படிங்க. இது பாத்தீங்கன்னா யூனிட் 5 ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இது பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபஷன் வந்து ஒரு 3 விதமான ப்ரொஃபஷன் போடுவோம். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மெடிக்கல் பிராக்டிஷனர், அதுக்கப்புறம் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் இன்கம் கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி தான். அண்ட் பிசினஸ் இன்கம் இதுவும் வந்து ஈஸியா தான் இருக்கும். பட் கம்பேர் டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து எல்லா சாப்டருமே டீடைல்டா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, மேக்சிமம் புக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும் எது ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்றத நான் அப்டேட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதை மட்டும் இன்கார்பரேட் பண்ணி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். எஸ், இப்ப வந்து இதுதான். இப்ப இது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதாவது இதுல வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த இன்கம் ஃப்ரம் சேலரி அதோட பிளேலிஸ்ட் இதுல வந்து 2 இருக்கு. அதாவது ஒரு அசஸ்மெண்ட் இயருக்கும் நமக்கு மாறும் இல்லையா, அதனால 2 பிளேலிஸ்ட் தனித்தனியாவே போட்டிருக்கு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு,
அதுக்கும் 2 பிளேலிஸ்ட் இருக்கு. அண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கு, அதோட பிளேலிஸ்ட். அண்ட் இந்த இன்கம் டேக்ஸ்க்கே பாத்தீங்கன்னா 3 பிளேலிஸ்ட் இருக்கு. ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்கு நிறைய. அதனால அதோட பிளேலிஸ்டும் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது சாப்டர்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷன் லிசனிங்.